அது வந்து இந்த மார்கழி மாசம் போகும் 18,000 ரூபா. 18,000 ஜாஸ்தி. அவெல்லாம் போய் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் 8,000. என்ன ஒண்ணு இந்த மருந்து இந்த உரங்கள் மட்டும் விலை குறைஞ்சா என்ன சம்சாரிகள் நல்லபடியா அதனாலதான் விலைவாசி கூட. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. இது வந்து வளையங்குளம் பூ மார்க்கெட். மல்லிகை மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட் இங்க. கொரோனா டயத்துல வந்து இங்க உருவானது. கொரோனா டயத்துல உருவானது அப்படியே செட் ஆயிடுச்சு மார்க்கெட். இது வந்து அங்கேருந்து டிராவல்ஸ் ரொம்ப தூரம் இருக்கனால இங்கே 50 ரூபா கம்மினாலும் இங்கேயே போட்டு போயிடுறாங்க. அதனால வந்து விவசாயிகளுக்கு இங்கே பெனிஃபிட்டாக இருக்குது. வந்து இருக்கிறது பெனிஃபிட்டாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே செலவு அவங்களும் மிச்சமாக இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு எப்படி சம்சாரிகளுக்கு 500 ரூபா செலவாகும். ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவாகும். அதனால் இங்கே 50 ரூபா கம்மினாலும் இங்கேயே போட்டு போயிடுறாங்க. அதனால் சம்சாரிகளுக்கு ஒரு இதாக இருக்குது, சகாயமாக இருக்குது. சரி, இப்போ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ டன்னு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து இங்கே சென்ட்டுக்கு எடுக்கிற சேர்த்தா ஒரு 4 டன் 5 டன் எடுப்பாங்க. வெளியே லைனுக்கு போகிற வியாபாரம் வந்து ஒரு 4 டன் போகும். மொத்தம் ஒரு 8 டன். நல்லா இப்போ டயத்தில் சீசன் டயத்தில் 10 டன் கூட போகும். 10 டன். நார்மலான டயத்தில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 டன் போகும். அவ்வளோதான். சரி, இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்கண்ணே. இங்கே வந்து இந்த எஸ்என் மலர்னு நாகரத்தினம் அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த நாடுகளுக்கு போகுதுன்னு சொல்ல முடியும்? இங்கே உள்ள எல்லா நாட்டுக்கும் போகுதுண்ணே. எந்த நாடு வளையம்? ஆமாம், இங்கே உள்ள எல்லா நாட்டுக்கும். சிங்கப்பூர், மலேசியா, கனடா எல்லா நாட்டுக்கும் போகுதுங்க. நம்ம தமிழர்கள் எங்கெங்கே வாழ்றாங்களோ எல்லா நாட்டுக்கும் போகுதுங்க. சரி சரி. இங்கே வந்து விலை நிர்ணயம்னா இப்போ வந்து விலை நிர்ணயமாக சொல்ல முடியாதுண்ணே. எல்லா ஊர் நிலவரத்தை பார்த்துட்டு இங்கே வைப்பாங்கண்ணே. ஆனால் எல்லா ஊரோட இங்கே 50 ரூபா கம்மியாக தானே இருக்கும். மதுரை 500 ரூபா போச்சுன்னா இங்கே 450 ரூபா 400 ரூபா போகும்ண்ணே. இங்கேருந்து நாங்கள் கொண்டு போய் ட்ராவல்ஸ் எல்லாம் சரி பண்ணால் சரியாக வரும். இப்போ வந்து 5 டைம் விலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 7 மணி அப்படின்னா டயனா சொல்ல முடியும். பூ இறக்கம் வர்றப்போ வந்து ஒரே நிரந்தரமாக போகும். அதிகமாக வாய்ப்பு இருக்கும். பூ அதிகமாக வர இடத்துல விலைவாசி கம்மியாக போகும். விலைவாசி கம்மியாக போகும். இப்போ வந்து நார்மலாக பண்ணால் இப்போ சென்ட்டுக்குன்றது 35 ரூபா வச்சுருக்காங்க. சென்ட்டுக்கு 35 ரூபா வச்சுருக்கனால எங்களுக்கு நார்மலான விலை 400 ரூபா கிலோ. சென்ட்டுக்கு வந்து 350 ரூபா விலை. அப்புறமா நாங்கள் 400 ரூபாய்க்கு எடுத்து லைன் போடுவோம். இப்போ ஒருத்தர் சொல்லும்போது ஒரு டைம்ல வந்து 18,000 வரைக்கும் கிலோ போச்சு. அது வந்து இந்த மார்கழி மாசம் போகும். 18,000 ரூபா. 18,000 ஜாஸ்தி. அவெல்லாம் போய் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் 8,000 ரூபா போயிருக்காமா. எனக்கு அதிகமாக சென்ட்டுக்குன்னு விலை வச்சிருக்கு 350 ரூபா. இன்னைக்கு தான் இந்த 2 நாளாக விலை வச்சிருக்காங்க. இல்லைன்னா 240 ரூபா 250 ரூபா வைப்பாங்க. இன்னைக்கு தான் 350 ரூபா. 350 ரூபா கிலோ. 350 ரூபா சென்ட் ஃபேக்டரிக்கு போய் 350 ரூபா போகுது. நேற்று இன்னைக்கு விலை வச்சிருக்காங்க. அதனால 400 ரூபா இங்கே விடாமல் போயிட்டு. இப்போ எந்த மாதங்கள்ல வந்து பூ வரத்து அதிகமாக இருக்கும்? மார்கழி மாதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சித்திரை மாதம் அதிகமாக இருக்கும். சித்திரை 3 மாதம் சீசன் ஆரம்பிக்கிறதையும். இப்போ 6 மாதம் நல்லா இருக்கும். 6 மாதம் கம்மியாக இருக்கும். ஆனால் விலை அதிகமாக இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கிறது வந்து சித்திரை மாதத்துலேருந்து எடுத்துக்கிங்களே விலை கம்மியாக இருக்கும். அங்கே சித்திரை அங்கே முடிஞ்ச ஒரு 5 மாதம் முடிஞ்சோன்னா விலைவாசி 500 ரூபா 600 ரூபா குறையா போகுது. இன்னைக்கு வந்து வேலை ஏறக்கூடிய நேரம். இப்போ விலை இன்னும் ஒரு 10 நாள் ஏறி. இந்த மாதம் பிறந்துச்சுன்னே விலை ஏறி ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி அப்படி விலைவாசி விடாமல் ஒரு 500 600 குறையா போயிட்டு. கிறிஸ்மஸ் வரைக்கும் அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். பொங்கல் வரைக்கும் வரை விடாமல் போகும். அப்புறம் பொங்கல் வந்து திருப்பி குறைஞ்சு விலை குறையாது. கூட தான் அப்படி கூட்டிகிட்டே போயிடும். அப்பவும் கூடிடும். அப்படியே கூடிடும். சரி. இப்போ இங்கே மல்லிகை குறைஞ்சிரும். பூ வரத்து குறைஞ்சிரும். சரி. இப்போ மல்லிகைப்பூ தவிர இங்கே வேற என்ன பூக்கள் வரும்? ஒன்லி மல்லிகை மட்டும் அதிகம். இந்த முல்லைப்பூ வந்து இப்போ ஒரு உற்பத்தி ஆயிருக்கு. முல்லைப்பூ ஜாஸ்தியாக வருதாம். மற்ற வேணா பூனா நாங்கள் மார்கழி வாங்கி சேர்த்து பக் பண்ணிக்கிறோம். சரி. ஸோ இவ்வளோ நேரம் கொடுத்து உங்கள் தகவலை பகிர்ந்துருக்க ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.
அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு சார். இது வந்து வளையங்குளம் மளிகை மார்க்கெட். மளிகை மார்க்கெட் இது வந்து கொரோனாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஆமாம் சார். அதுலேருந்து இப்போ போயிட்டுருக்கு. இங்கே இப்போ நீங்கள் வந்து என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நாங்கள் மல்லிகைப்பூ கடை, மல்லிகைப்பூ தோட்டம், கமிஷன் மண்டி. கமிஷன் மண்டி. இப்போ வந்து சித்திரை மாதங்கிறதுனால வரத்து அதிகமாக இருக்கா அப்படின்னு? ஆமாம் சார். வரத்து அதிகம், அதனால் வந்து விலை கம்மி. ஒரு நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு வெளியே எவ்வளோ போகுது? ஒரு நாளைக்கு இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 2 டன் வரையும், 2-3 டன் வரையும் வருது. 2 டன் 3 டன் வருது. இங்கே மொத்த மார்க்கெட்டில் எவ்வளோ வருதுங்க? இந்த வளையங்குளம் மார்க்கெட், வளையங்குளம் மார்க்கெட் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு கடைக்கு ஒரு 5 டன் வரும். 5 டன். இப்போ அதிகமாக விளைச்சல் இருக்கலாம். 10 டன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15 டன் வரல வரும். வரும். அடுத்த இன்னும் ஒரு மாதத்தில் வரும். இப்போ இங்கே எந்தெந்த கிராமங்கள்லேருந்து வருதுண்ணா? இங்கே எடுத்துக்கிட்டால் வளையங்குளம், பாரப்பத்தி, எலியார்பத்தி, கூடக்கோவில், உலகாணி, புளிக்குண்டு, ஒரு 40 ஊர், 30 ஊர் வரையும் வருது. கிட்டத்தட்ட 30 கிராமங்கள்லேருந்து வருது. எல்லா உலகம் கழுவினச்சேரி இந்த ஏரியா ஃபுல்லாமே இங்கே சரி. எல்லாமே இங்கே பூ மார்க்கெட். இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதா? வெளிநாடு போகுது. நேராக மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிரு இங்கேருந்து இப்போ ஒரு 4 மாதம் கழிச்சு போகும். இந்த டைம் வந்து பூ சீசன் நேரத்தில் இப்போ கம்மியான நேரத்தில் எக்ஸ்போர்ட் போகும். இப்போ 4 சீசனால இப்போ போகும். இப்போ பூவோட குவாலிட்டி எப்படின்னு பார்ப்பீங்க? பூவோட குவாலிட்டி வந்து எடுத்து காமிக்க முடியுமா? தரமாக இருக்கு. இதோட இன்னும் தரமாக வரணும். ஆனால் வந்து மருந்து உரங்கள் சரியில்லாதனால சரி, உரம் மருந்து கொஞ்சம் சரியில்லாதனால இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட இன்னும் தெளிவாக வரும். இன்னும் நல்லா பெருசாக இயற்கை மழையில் பெஞ்சுன்னா இன்னும் பூ நல்லா பெருவட்டாக வரும். இப்போ எந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பூ வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும்? அந்த நல்ல பெரிய பூவா, நல்ல மனமோட எப்படி இருக்கு? எந்த மாதம்? இந்த டைம் இந்த மையாசி ஆணி டயத்தில் அதிகமாக வரும். மழை பெஞ்சுன்னா பூ இதை காட்டியும் பெருவட்டா நல்லா பூ. மதுரை மல்லி தான் பெஸ்ட்டு. இப்போ மதுரை மல்லியில் நிறைய வெரைட்டி இருக்கா இல்லை ஒரே வெரைட்டி தான்? ஒரே வெரைட்டி தான். இந்த ஒன்று தான் மல்லி. அது போக இப்போ முல்லை பூ நிறையா வருது. இப்போ அடுக்கு மல்லின்னு சொல்கிறாங்களே, அது அடுக்கு மல்லி இங்கே வராது. கிடையாது. அடுக்கு மல்லியில் வராது. ஒன்லி மதுரை மல்லி. சரி, இவ்வளோ நேரம் கொடுத்து உங்கள் தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இந்த மருந்து, இந்த உரங்கள் மட்டும் விலை குறைஞ்சா என்ன சம்சாரிக்கும் நல்லபடியாக. அதனால தான் விலைவாசி கூட. அதனால் வந்து மருந்து அடிக்க முடியாமல் ஆளுக பூராமே இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டே செம்மண் அடிக்குது, புழு வைக்குது. விலை குறைச்சி இயற்கையான மருந்து தரமாக கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி.